சென்னையில் 29 ஆண்டுகளுக்கு பிறகு தெற்காசிய ஜூனியர் தடகள சாம்பியன்ஷிப் தொடர் இன்று தொடங்குகிறது. 7 நாடுகளைச் சேர்ந்த 210 வீரர் பங்கேற்கும் இந்த தொடரை விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் தெற்காசிய ஜூனியர் தடகள சாம்பியன்ஷிப் போட்டித் தொடர் இன்று தொடங்குகிறது. இதில் இந்தியா, பாகிஸ்தான், இலங்கை, பூட்டான், நேபாளம், வங்கதேசம், மாலத்தீவு என 7 தெற்காசிய நாடுகளில் இருந்து 28 வகையான விளையாட்டுகளில் 210 வீரர் வீராங்கனைகள் கலந்து கொள்கின்றனர். தமிழ்நாட்டைச் சேர்ந்த 9 பேர் உட்பட இந்தியாவில் இருந்து 62 வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றுள்ளனர். பாகிஸ்தானில் இருந்து ஒரு வீராங்கனை உட்பட 12 பேர் பங்கேற்றுள்ளனர். இவர்கள் வாகா வழியாக எல்லையை கடந்து விமானம் மூலம் சென்னை வந்தடைந்தனர். சென்னையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் சிறப்பாக இருப்பதாகவும் எந்தவிதமான பயமும் இல்லை என்றும் அணியின் மேலாளரும் பயிற்சியாளருமான அப்ரிடி கூறினார். No, we don't have any fear. We have a proper security mechanism from the Indian government, and we have the liaison officers with us from the Athletics Federation of India. So nothing like that. We are enjoying our stay and we are doing our trainings as well in the stadium. இந்த மைதானம் சிறப்பாக அமைந்திருப்பதாகவும் இலங்கையில் கல்வியை விட விளையாட்டிற்கு அதிக முக்கியத்துவம் வழங்கப்படுவதாகவும் இலங்கை அணியில் இடம் பிடித்துள்ள தமிழரான தடகள வீரர் விதூஷன் குறிப்பிட்டார். கல்வியோட அங்கே விளையாட்டுக்கு தான் முக்கியத்துவம் கூட. விளையாட்டில் வந்து இங்கே வரது நிறைய பேர் இங்கே விளையாட்டுலேருந்து தான் வராங்க. தெற்காசி மீட்டுக்கு போன முறையும் இலங்கையிலேருந்து ஒரு ஆள் வின் பண்ணது. இந்த முறை நான் வின் பண்ண நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் கடைசியாக 1995ஆம் ஆண்டில் சர்வதேச தடகள போட்டி நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 29 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் தடகள போட்டி நடத்தப்பட உள்ளது. இதனை ஆசிய தடகள சங்க தலைவர் முன்னிலையில் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார்.